Morning students. In the previous section of the video, we discussed about lambda function and return statement. Okay, now we are going to learn about scope of variables. So scope of variable refers to the part of the program where it is accessible, that is area where you can refer it. ஓகே ஸோ ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராமில் ஸோ எந்த இடத்துல வந்து நம்ம வேரியபிளை அக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத ரெஃபர் பண்ணுறது தான் வந்து scope அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஸோ we can say that scope hold the current set of variables and their values. ஸோ இப்போ அந்த scope of variables அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த scope hold என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் அதோடைய வேல்யூஸும் இருக்கும். ஓகே இதுதான் வந்து scope of variables. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 types of scopes இருக்குது, லோக்கல் ஸ்கோப் அண்ட் குளோபல் ஸ்கோப். ஓகே ஸோ நாம் சிபிபியில் பார்த்த அதே கான்செப்ட் தான், பட் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் மட்டும்தான் வேறு மாதிரி இருக்குது, பட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா சேம். ஓகே ஸோ லோக்கல் ஸ்கோப் அண்ட் குளோபல் ஸ்கோப். Okay, so local scope அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். So variable declared inside the function's body or in the local scope is known as local variable. So இந்த variable அப்படின்றது எந்த இடத்துல நம்ம டிக்ளேர் பண்ணியிருப்போம் அப்படின்னா body of the function, அதாவது inside the body of the functionல ஸோ இந்த வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுதான் வந்து local scope அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஸோ அதோடைய ரூல்ஸ் என்ன, ரூல்ஸ் ஆஃப் local variable. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஸோ எ வேரியபிள் வித் லோக்கல் ஸ்கோப் கேன் பி அக்சஸ்ட் ஒன்லி வித்தின் த ஃபங்க்ஷன் ஆர் பிளாக் தட் இட் இஸ் கிரியேட்டட் இன். ஸோ இப்போ நம்ம லோக்கல் ஸ்கோப்புக்குள்ளே நம்மளோட வேரியபிள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா ஸோ அந்த ஃபங்க்ஷனுடைய பிளாக் இருக்கு இல்லையா, ஸோ அதாவது அந்த ஃபங்க்ஷன் பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ளே மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதுதான் வந்து local variable. Okay, so அப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும். Okay, so when a variable is created inside the function, the variable becomes local to it. so அந்த மாதிரி நம்ம inside the functionல நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா வேரியபிள், ஸோ அதனால் அது வந்து நம்ம அது அந்த பார்ட் ஆஃப் த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துடுறதால அதை வந்து லோக்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே லோக்கல் ஸ்கோப் அப்படின்னு சொல்கிறோம். ஏ லோக்கல் வேரியபிள் ஒன்லி எக்ஸிஸ்ட் வைல் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட்டிங். ஸோ எப்போல்லாம் வந்து அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா நம்மளுடைய லோக்கல் வேரியபிள் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகுதோ, ஓகே ஸோ ஒரு ஃபங்க்ஷன் எப்போ எக்ஸிக்யூட் ஆகுதோ அப்போல்லாம் நம்மளுடைய லோக்கல் வேரியபிள் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் த ஃபார்மேட் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ லோக்கல் டு ஃபங்க்ஷன்ஸ். ஓகே ஸோ ஃபார்மேட் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம ஆர்குமெண்ட் வேல்யூலாம் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, ஸோ அதுவும் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ லோக்கல் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். ஸோ சிம்பிள் ப்ரோக்ராம் பாருங்கள். ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னாலே டெஃப் அப்படின்ற கீவேர்டில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ லோக்கல் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை பாருங்கள். ஸோ இது இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளே பாருங்கள், இன்சைட் ஆஃப் த ஃபங்க்ஷனில் ஒய் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஒய் அப்படின்றதான் நம்மளுடைய லோக்கல் வேரியபிள். ஓகே ஸோ ஈக்குவல் டு 0 அப்படின்றது அதோடைய வேல்யூ. ஓகே ஸோ இப்போ ஒய் ஈக்குவல் டு 0 நம்ம அசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த பார்ட் தான் வந்து லோக்கல் ஸ்கோப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஒய்யை பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் கால் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட அவுட்புட் என்ன அப்படின்னா ஸோ ஒய்யை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ ஒய்யோட வேல்யூ என்ன 0, ஸோ 0ன்னு நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகே ஸோ இப்படி தான் நம்ம லோக்கல் வேரியபிளை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அக்சஸிங் லோக்கல் வேரியபிள் அவுட் சைட் ஆஃப் த ஸ்கோப். ஸோ அவுட் சைடில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, ஸோ யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ சேம் ப்ரோக்ராமே எடுத்துக்கலாம். ஸோ டெஃப் லோக்கல் ஃபங்க்ஷன் ஒய் ஈக்குவல் டு லோக்கல் அப்படின்ற நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துரும். இப்போ பிரிண்ட் ஒய் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபங்க்ஷன் காலுக்கு அடுத்தது கொடுத்துருக்காங்க. இப்போ டெஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன் தான் வந்து அதுக்கு கீழே இருக்கிற இன்டென்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த லைன் எல்லாமே இன்சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை விட்டுட்டு நம்ம வெளியில் வந்தாச்சு அப்படின்னாலே, அந்த இன்டென்டேஷனை விட்டு நம்ம வெளில வந்தாச்சுனாலே ஸோ அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த லூப்போ இல்லை பார்ட் ஆஃப் த பிளாக் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஸோ இதில் பிரிண்ட் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ அந்த இன்சைட் ஆஃப் த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒய்ன்ற வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஆனால் அவுட் சைடில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஓகே ஸோ வென் வி ரன் த அபவ் கோட் த அவுட்புட் ஷோ த ஃபாலோயிங் எரர். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ நம்ம கீழே கிடச்சிருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் நமக்கு டிஸ்பிளேயில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நேம் எரர், நேம் ஒய் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வரும். ஓகே ஸோ த அபவ் எரர் அக்கர்ஸ் பிகாஸ் வி ஆர் ட்ரைங் டு அக்சஸ் ஏ லோக்கல் வேரியபிள் ஒய் இன் ஏ குளோபல் ஸ்கோப். ஓகே ஸோ நாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஒய் அப்படின்றது லோக்கல் வேரியபிளாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஆனால் நாம் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை குளோபல் வேரியபிளாக நம்ம மாற்ற ட்ரை பண்ணுறோம். ஓகே ஸோ இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் ஒரு எரர் நமக்கு க்ரியேட் ஆகும். ஓகே ஸோ இதுதான் வந்து லோக்கல் வேரியபிள். ஸோ அப்போ லோக்கல் வேரியபிள் அப்படின்னா
என்ன அப்படின்னா இன்சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஆர் பிளாக் ஆஃப் த ஃபங்க்ஷனுக்குள்ளே நாம் டிக்ளேர் பண்ணக்கூடிய அந்த வேரியபிள் அண்ட் வேல்யூ. ஓகே, ஸோ இதுதான் வந்து லோக்கல் ஸ்கோப் அப்படின்னு சொல்கிறது, லோக்கல் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? So next topic, global scope. Okay, so a variable with global scope can be used anywhere in the program. It can be created by defining a variable outside of the scope of any function or block. ஸோ இப்போ நம்ம லோக்கல் ஸ்கோப் பார்த்தோம்லே அப்படியே அதுக்கு ஆப்போசிட். லோக்கல் ஸ்கோப்னா என்ன பண்ணோம், இன்சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன் பிளாக்குள்ளே மட்டும் டிக்ளேர் பண்ணணும்னு சொன்னோம். பட் குளோபல் ஸ்கோப் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள், யூஸ்டு எனிவேர் இந்த ப்ரோக்ராம். ஸோ அந்த ப்ரோக்ராமில் நம்ம எந்த பிளேஸில் வேணாலும் யூஸ் பண்ணலாம் அந்த வேரியபிளை. அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது குளோபல் ஸ்கோப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இட் கேன் பி கிரியேட்டட் பை டிஃபைனிங் எ வேரியபிள் அவுட் சைட் த ஸ்கோப் ஆஃப் எனி ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஃபங்க்ஷன் பிளாக்கோ ஸோ வெளியில் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரூல்ஸ் ஆஃப் குளோபல் கீவேர்டு. ஸோ இதில் குளோபல் அப்படின்ற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். த பேசிக் ரூல்ஸ் ஃபார் குளோபல் கீவேர்ட் இன் பைத்தான் ஆர் when we define a variable outside a function, it's a global by default. You don't have to use global keyword. Okay, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷனில் நாம் நம்மளுடைய வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ அங்கே வந்து என்ன பண்ண தேவையில்லை, குளோபல் அப்படின்ற கீவேர்டு நம்ம வந்து யூஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் ஆஃப் குளோபல் கீவேர்ட் outside a function has no effect. நம்ம அந்த மாதிரி வெளியில் அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணால் அதில் எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இருக்காது அப்படின்றாங்க. we use global keyword to read and write a global variable inside a function. ஸோ எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம டிக்ளேர் பண்ணும்போது குளோபல் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம அந்த வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணணும். ஆனால் வெளியில் யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த கீவேர்டு வந்து தேவையில்லை, அப்படியே கொடுத்தாலும் அதுக்கான எந்த ஒரு எஃபெக்ட்டும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ சிம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்கள். யூஸ் ஆஃப் குளோபல் கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு அக்சஸிங் குளோபல் வேரியபிள் ஃப்ரம் இன்சைட் ஏ ஃபங்க்ஷன். ஸோ இன்சைட் ஏ ஃபங்க்ஷனில் எப்படி அக்சஸ் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ ஃபங்க்ஷனுக்கு வெளில c = 1 அப்படின்ற வேரியபிளுக்கான வேல்யூ நம்ம அசைன் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆட் அப்படின்ற ஃபங்க்ஷன். ஸோ பிரிண்டில் போயிட்டு c அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, c உடைய வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ ஃபங்க்ஷன் கால் அடுத்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அவுட்புட் நமக்கு என்ன கிடச்சிருப்பாங்க, 1. ஓகே, ஓகேவா? ஸோ இப்போ மாடிஃபையிங் குளோபல் வேரியபிள் ஃப்ரம் இன்சைட் த ஃபங்க்ஷன். ஸோ இன்சைட் த ஃபங்க்ஷனில் போயிட்டு வேரியபிளை நம்ம எப்படி மாடிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ c = 1 def add. ஸோ c = c + 2. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து c வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, 2 வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அதுதான் c = c + 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் c கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அன்பவுண்ட் லோக்கல் எரர் லோக்கல் வேரியபிள் c ரெஃபரன்ஸ்டு பிஃபோர் அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு எரர் மெசேஜை நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ வித்தவுட் யூஸிங் த குளோபல் கீவேர்ட் we cannot modify the global variable inside the function, but we can only access the global variable. என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ குளோபல் அப்படின்ற கீவேர்டை கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம இல்லாட்டி நம்மளால் மாடிஃபை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்சைட் ஆஃப் த ஃபங்க்ஷனுக்குள்ளே நாம் இந்த குளோபல் வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னாலே கண்டிப்பாக என்ன வேணும், குளோபல் அப்படின்ற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. ஸோ சேஞ்சிங் குளோபல் வேரியபிள் ஃப்ரம் இன்சைட் எ ஃபங்க்ஷன் யூஸிங் குளோபல் கீவேர்ட். ஸோ x = 0ன்ற வேரியபிள் குளோபல் வேரியபிள் எடுத்தாச்சு. ஸோ இப்போ ஃபங்க்ஷன் எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பாருங்கள் குளோபல் அப்படின்ற கீவேர்ட் கொடுத்துருக்கேன், எக்ஸ் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ x = x + 5. ஸோ இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், இன்க்ரிமெண்ட் பை 5 அப்படின்ற வேல்யூவால் நாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பிரிண்ட்டில் இன்சைட் ஆட் ஃபங்க்ஷன் எக்ஸ் வேல்யூஸ், இது உங்களுடைய மெசேஜ் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் என்ன ஸ்டேட்மெண்ட் வேணாலும் கொடுத்துக்கலாம், x = 1 கூட கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸ் வேல்யூவை நமக்கு பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் காலில் இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயும் என்ன பண்ணியிருக்கோம், இன் மெயின் எக்ஸ் வேல்யூ இஸ் என்னன்றது நம்ம டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நமக்கு அவுட்புட் எப்படி கிடச்சிருப்பாங்க, இன்சைட் ஆட் ஃபங்க்ஷன் எக்ஸ் வேல்யூ இஸ் 5, இன் மெயின் எக்ஸ் வேல்யூ இஸ் 5. ஏன்னா ஏற்கனவே எக்ஸோடைய வேல்யூ 0ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ 0 + 5 அப்படின்னும் போது ஸோ நமக்கு எக்ஸோடைய வேல்யூ 5 கிடைக்கும். ஓகே, so in the above program x is defined as a global variable. So inside the add function global keyword is used for x and we increment the variable x by 5. Now we can see the change on the global variable x outside the function, that is the value of x is 5. okay va? Okay students, இதுதான் வந்து global variable. ஸோ இது 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த 2 types of variable என்ன அப்படின்றது, அதாவது
ஸ்கோப் ஆஃப் வேரியபிள், 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் என்னென்ன, லோக்கல் இன்னொன்று குளோபல். ஸோ இது ரெண்டையும் படிச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே இன்னும் நம்ம ஸ்கோப் பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு வேறு சாப்டர்ஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, தேங்க்யூ.